வணக்கம் அன்பு உறவுகளே. இன்று நாம் பார்க்க போக பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு நன்மையான பதிவு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். யாருக்கும் சாபம் கொடுக்காதீர்கள், அப்படி கொடுத்தால் என்ன நடக்கும், முழு தகவல் தேர்வு நான் போட்டிருக்கேன். சாபம் கொடுக்கறதுனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது, ஏன்னா நம்ம நிறைய பேர் நமக்கு ரொம்ப இன்னல்கள் பண்ணுறாங்க. ஆனாலும் நம்ம ஒரு லெவலில் நம்ம தாங்க முடியாமல் நம்ம அவங்களுக்கு சாபம் கொடுத்துட்றோம். நம்மளால் முடியாமல் தான் கொடுக்கும். அப்படி கொடுக்கறதுனால நமக்கு என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ சாபம் கொடுக்கறதுனால என்ன நமக்கு ஏற்படும். இப்போ சாபங்கிறது நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்களாக நல்லவங்க தான். நமக்கு நிறைய கெடுதல் பண்ணணும் அதே மனிதர்கள் தான் இங்கேயும் இருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு நல்ல மனிதர்கள் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக கெடுதல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நம்ம எவ்வளோதான் அவங்கள ஒதுங்கி போகணும்னு நினச்சாலும் ஒரு கட்டத்தில் நம்மளுக்கே அறியாமல் நம்மளை ரொம்ப நம்ம எவ்வளோ ஒதுங்கி போனாலும் சரி, இங்கே எவ்வளோதான் ஒதுங்கி போங்க, நான் அவனை சீண்டை தான்ப்பா செய்வேன் அப்படின்னு நம்மளை சீண்டி பார்ப்பாங்க சில பேர். சரி, அதையும் நம்ம பொறுத்துட்டு ஒதுங்கி இருந்தாலும் நமக்கு ரொம்ப கெடுதல். நம்ம எங்கே போனாலும் எல்லா கதையும் அடைக்கிறது, இல்லை நமக்கு ஏதாட்டும் ஒரு நல்லது நடந்தால் அதை கெடுத்து விடுறது, இல்லை நமக்கு நிறைய நம்மளுக்கு வர வேண்டிய இடங்களில் சில பணமாக இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், நல்ல உறவுகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கெடுத்து விடுறது. இப்படி நம்ம என்ன பண்ணாலும் சரி நமக்கு கெடுதல் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சில கூட்டங்கள் இருக்குது. அப்படி பண்ணும்போது நம்மளே அறியாமல் நமக்கு ரொம்ப வேதனை தாங்க முடியாமல் என்ன செய்கிறோம், நம்ம சாபம் விட்டுறோம். நம்மளுக்கு இப்படி பண்ணுறானே, இவன் நல்லா இருப்பானா, அவன் நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு சாபம் விடுறோம். ஆனால் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கூட சாபத்தை கூட சாபமாக விட மாட்டாங்க. நீ நல்லா இருந்துட்டு போப்பா, நீ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பெரியவர்களும் சரி, நம்மளுடைய முன்னோர்களும் சரி, நல்லா இருந்துட்டு போ. நம்ம கோபத்தை கூட நம்ம சாபமாக விட மாட்டாங்க. ஏன்னா அப்போ இருந்தே அது தெரிஞ்சிருக்கு எல்லாத்துக்கும். ஆனால் தெரியாமல் காலப்போக்கில் அப்படியே மறைஞ்சது தான் நிறைய உண்மைகள். அப்போ ஒரு சாபம் நம்ம விடும்போது அந்த சாபம் அதை நம்மளை தான் பாதிக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னா அது கிடையாது. அதுதான் முழுசு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரையும் எந்த சூழ்நிலையிலும் சபிக்காதீர்கள், முடிந்தவரை மனதார வாழ்த்துங்கள், இல்லையே அவ்விடத்தில் இருந்து விலகிக் கொள்ளுங்கள். உங்களது சாபத்தால் இப்போது வேதனை அவன் அனுபவிக்கலாம். பாதிக்கப்பட்டவனுடைய வேதனை உன் கர்ம வினையில் சேர்க்கப்படும். அந்த பிரதிபலனை 16 மடங்கு அதிகமாக உன் தலைமுறையே சுமக்க வேண்டிய அவசியம் உள்ளது. நம்ம யாரையாட்டும் சபிக்கணும், இல்லை நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்தினா கூட நீங்கள் சபிக்காதீங்க, சாபம் கொடுக்காதீங்க அவங்களுக்கு. ஒன்று நீங்கள் உங்கள் மனசெல்லாம் வாழ்த்திடுங்க, நல்லா இருந்துட்டு போப்பா, நீ ரொம்ப நல்லா இருந்துக்கோ, எனக்கு நீ இப்படி பண்ணியா, நீ நல்லா இருந்துக்கோ அப்படின்னு வந்துடுங்க. இல்லையா அந்த இடத்த விட்டு நவுண்டுருங்க, இருக்காதீங்க. நீங்கள் அவங்கள சாபம் கொடுத்து சபிச்சிங்கன்னா இப்போ வேணால் அவன் கஷ்டப்படலாம். ஆனால் அந்த அவன் கஷ்டப்படுறதுக்குள்ள பலன், அவன் கஷ்டப்படுறதுக்குள்ள வேதனை, அது நமக்கு நம்மளுடைய கர்ம வினையாக சேர்ந்துடும். அதோட பிரதிபலன் 16 மடங்கு அதிகமாக நமக்கு வரும். அது நம்மளுக்கு அடுத்து வர தலைமுறையினரும் பாதிக்கப்படுவாங்க. நம்ம போன பிறகு நம்ம பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்கன்னு அவங்க அந்த தலைமுறையெல்லாம் பாதிக்கப்பட்டு அந்த சாபத்தால் அவங்க கஷ்டப்படுறாங்க. அதனால் நீங்கள் யாரையும் சபிக்காதீங்க, சாபம் விடாதீங்க. உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணாலும் சரி நல்லா இருந்துட்டு போகணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அவன் பண்ணுறது அவன் கட்டாயம் இந்த உலகத்தில் அனுபவிப்பான். என்ன பண்ணாலும் சரி அப்போ நீங்கள் நல்லவங்களாக இருந்து நீங்கள் சபிக்கிற சாமி உங்களை பிடிக்கணும். அப்போ உங்களுக்கு அவன் பாவம் அவனுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் நீங்கள் யோசித்துக்கோங்க. அதனால் நீங்கள் சபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் நல்லா இருந்துட்டு போப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு நவுண்டுருங்க. இல்லை பேச பிடிக்கலையா அந்த இடத்த விட்டே நவுண்டுருங்க. அதுக்குள்ளே பலன் அவன் அனுபவிச்சுட்டு போகிறான். நம்ம எந்த சாபம் விடாதீங்க. உங்களுக்கு அடுத்து வர தலைமுறையினருக்கும் நன்மை அளிக்கணும்னா நீங்கள் எந்த சாபமும் விடாதீங்க. அதான் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் அடுத்த வர தலைமுறையினரும் நல்லா இருப்பாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.